அனைவருக்கும் வணக்கம். டோர்னமெண்ட்ஸில் பசங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று இருக்குங்க. மேட்சஸ் நடக்கும்போது ஒரு ஹெல்ப்பை தேடுறது, அதாவது கோச்சஸ் வந்து உட்காரணும்னு நினைக்கிறது. ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டிஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு அகாடமிலையும் 10லேருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, ஆனால் ஒரு கோச் தான் வருவார். அப்படி அந்த ஒரு கோச் வரும்போது எல்லா மேட்சஸ்க்கும் அவர் உட்கார முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உட்கார முடியாது. டோர்னமெண்ட்டில் கோச்சஸ் வராமல் இருந்து 13, 14 அப்படின்னு வந்து தோத்துட்டாங்கன்னா உடனே அவங்க கோச்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணலை, வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வந்துடுங்க. அது நல்ல விஷயமானு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லா டோர்னமெண்ட்ஸும் ஃபியூச்சரில் அவங்க போகும்போது கோச்சஸ் வந்து உட்கார முடியாதுங்க. அதே சமயத்தில் மேட்சஸ்க்கு முன்னாடி நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், அப்படியே மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பாங்க கோச்சஸ்க்கு, சார் மேட்ச் ஆரம்பிச்சிச்சு சார், மேட்ச் ஆரம்பிச்சிச்சான்னு. ஸோ அதுக்கு முன்னாடியே அவங்களே ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடுறாங்க. அது ஆக்சுவலாக நல்லது இல்லைங்க. இன்கேஸ் கோச்சஸால் அந்த நேரத்தில் வந்து அவங்க உட்கார முடியலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனும் நல்லா விளையாட மாட்டான். அதை ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸே அதை கிரியேட் பண்ணிடும். ஸோ அதை கிரியேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க பீஸ்ஃபுல்லாக விளையாடுவாங்க. டெய்லி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். மேட்சஸ்லேயே அட்லீஸ்ட் அவங்க போயிட்டு யோசிச்சு ஆட ட்ரை பண்ணணுங்க. இந்த விஷயத்தையுமே அவங்க யோசிக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரெயின் அப்படியே மங்கி போயிருங்க. ஃபியூச்சர் ஆன் அவங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே போயிடும். சின்ன வயசுலேயே தனியாக விளையாட வச்சு பழகுங்க மேட்சஸ்க்கு. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கோச்சஸ் இல்லாமல் பழக்கிட்டீங்கன்னா கோச் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. இன்கேஸ் கோச்சஸ் வரலனாலும் அவங்க பாட்டில் அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.